Welcome to my channel Chemspeed. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard chapter 3 metals and non-metals லெசனோட part 7 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். part 6 வீடியோல நம்ம இந்த क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how do metals and non-metals react? ஒரு மெட்டலும் நான் மெட்டலும் எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் ஈடுபடுது, அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, அதை பத்தி எல்லாமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம மேல இருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம மெட்டல்ஸ் எல்லாமே லாட் ஆஃப் ரிஏஜன்ஸ் நம்ம போடும்போது அது ரியாக்ட் பண்ணுச்சு, கரெக்டா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, why do metals react in this manner? எதனால மெட்டல்ஸ் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரியும். நம்ம கிளாஸ் 9லே பார்த்துருப்போம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஒரு எலமெண்டினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா என்ன, இது எல்லாம் பத்தியும் நம்ம கிளாஸ் 9ல பார்த்துருக்கோம், கரெக்டா? அதே மாதிரி நோபல் கேஸ், நோபல் கேஸ்னா என்னது? ஒரு பீரியாடிக் டேபிள்ல அந்த 18th காலம்ல இருக்கிற கேஸை தான் நம்ம நோபல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஹீலியம். இது நோபல் கேஸ்னா என்னன்னா, அந்த நோபல் கேஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கம்ப்ளீட்லி ஃபில்டுனா அந்த ஷெல்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த எலக்ட்ரான்ஸோட ஷெல்ஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதை தான் நம்ம நோபல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நோபல் கேஸஸ் லிட்டில் கெமிக்கல் ஆக்டிவிட்டியோட தான் இருக்கும், அல்லது எந்த ரியேஜென்ட்டோடையும் ரியாக்டே பண்ணாத மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படின்னா, we are going to explain the reactivity of elements as a tendency to attain completely filled valence shell அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸ் ஆஃப் சம் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். நம்ம நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஒரு சில மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we are going to see now. ஸோ நம்ம டேபிள் 3.3ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது கீழே வருது. இந்த டேபிள் 3.3ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, சோடியம் ஆட்டம் ஒன்லி 1 எலக்ட்ரான் தான் அதோட ஆஃப்டர் மோஸ்ட் ஷெல்லுல இருக்கு. ஓகேவா? இப்போ சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11 புரோட்டான்ஸ் இருக்கும். ஓகேவா? 11 புரோட்டான்ஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 11 இருக்கும். இப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2, ஏன்னா 11, 8, 2 plus 8, 10, ரிமைனிங் ஒன்னே ஒன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிற ஒன்னே ஒன்னு நம்ம தனியா எழுதிக்கலாம். ஸோ 2 plus 8 plus 1, 11 எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த சோடியம் அப்படிங்கிறது ஆக்டெட்டா மாறணும். ஆக்டெட் அப்படிங்கிறது நத்திங் பட், ஆக்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 8, கரெக்டா? ஆக்டெட், OCTET, ஆக்டெட். ஆக்டெட்னா நம்ம 8 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேலன்ஸ் ஷெல்னா கடைசியா இருக்கிற ஷெல் கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிருக்கணும். ஒன்று 2ன்னு இருக்கணும் அல்லது 8ன்னு இருக்கணும். மேக்ஸிமம் 8 அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஓகேவா? ஸோ அந்த 8ஆ மாறணும்னா இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு எலக்ட்ரானை அந்த சோடியம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா 2 plus 8, 10 அப்படின்னு மாறிடும். அப்ப 10 மாறுச்சுன்னா நம்ம சோடியம் என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் பிளஸ்ஸா மாறும். அது காரணம் என்ன? ஏன்னா ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருச்சு. 2, 8 அப்படிங்கிறதுல இருந்து அந்த 1 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுனால Na பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜா மாறிடுது. ஸோ அததான் கொடுக்குறாங்க. இப்ப இந்த Na பிளஸ் அப்படிங்கிறது தனியா இருக்கு. இது இப்போ 2, 8 அப்படின்ட்டு மாறினதுனால Na பிளஸ் தனியா இருக்கிறதுனால இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எலமெண்டா மாறிடுச்சு. ஓகேவா? சோ இப்போ இந்த Na பிளஸ் எது கூட ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க குளோரின் பாருங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா குளோரின். இந்த குளோரின் Cl, குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 17னா 2 plus 8 plus
7 அந்த மாதிரி எழுதலாமா? அப்ப இங்க 7 இருக்கு. இதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஆக்டெட்டா மாறும். ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா அது ஆக்டெட்டா மாறும். கரெக்டா? சோ இங்க வந்து ஒரு +1 அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து ஆக்டெட்டா மாறிடும். கரெக்டா? சோ +1. அப்ப அந்த ஒரு எலக்ட்ரான் நம்ம எங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இங்க பாருங்க கடைசி எலக்ட்ரான் இப்போ இங்க இருக்கிறதுல வந்து கடைசி எலக்ட்ரான்ஸ் 1 அப்படின்னு இருக்கிற எல்லா எலமெண்ட் கூடயும் இந்த குளோரின் வந்து ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து சோடியம். சோடியம்ல 1 இருக்கா? அப்ப குளோரினும் சோடியமும் ரியாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பொட்டாசியம் பாருங்க, பொட்டாசியத்தோட 1 இருக்கா? அப்ப அந்த ஒரு எலக்ட்ரானை பொட்டாசியம் குளோரினுக்கு டொனேட் பண்ணி அது பொட்டாசியம் குளோரைடா மாறும். சோடியம் குளோரைடு அண்ட் பொட்டாசியம் குளோரைடு. இந்த மாதிரி தான் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் பண்ணும் பொழுது கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணும். நம்ம டீட்டெயிலா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே. So, if it loses the electron from its M shell, then its L shell now becomes the outermost shell and it has a stable octet. So, இந்த கடைசியா இருக்கிற அந்த M shell ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா இங்க இருக்கிறது L shell தான். அந்த L shell வந்து octet மாறிடுச்சு. ஓகேவா? The nucleus of this atom still has 11 protons, but the number of electrons has become 10. இப்போ இந்த சோடியம்ல வந்து ஸ்டில் புரோட்டான் வந்து 11 தான் இருக்கு. நம்ம ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். கரெக்டா? அப்ப 11 protons and 10 electron. ஸோ அதோட நெட் பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும்னா Na+. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோடியம் கேட்டயான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. On the other hand, chlorine has 7 electrons in its outermost shell. So அதுதான் நம்ம இங்க கீழே பார்த்தோம். Okay. And it requires one more electrons to complete its octet. Chlorine வந்து 7 electrons இருக்கு. இதுக்கு ஒரு எலக்ட்ரான் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா அது வந்து ஆக்டெட் பொசிஷனா மாறிடும். ஸோ இப்போ இந்த சோடியமும் குளோரினும் ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா சோடியம் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். ஓகே. அண்ட் தென் குளோரின் வந்து அந்த லாஸ் ஆன எலக்ட்ரானை எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர் கெய்னிங் அன் எலக்ட்ரான் அந்த சோடியம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை இங்க வாங்கிக்கிச்சு பாத்தீங்களா 2 8 7 + 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வாங்கினதுக்கு அப்புறமா குளோரின் ஆட்டம் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜா மாறிடும். ஓகே. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து குளோரினோட நியூக்ளியஸ்ல வந்து 17 புரோட்டான்ஸ் அண்ட் 17 எலக்ட்ரான்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு எலக்ட்ரான் ஃப்ரம் சோடியம்ல இருந்து வாங்கினதுக்கு அப்புறமா இதுல 18 எலக்ட்ரான்ஸ் வந்துருது. அப்போ என்னவா நம்ம எழுதலாம்? குளோரைடு ஆனயான், அதாவது Cl- தானே நம்ம எழுதணும். isn't it? So இததான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்டெட் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்றோம். இங்க பாருங்க. so both these elements can have a give and take relation between them as follows. அதாவது give and take relation. சோடியம் வந்து கொடுக்குது, குளோரின் வந்து வாங்கிக்குது, பட் ரெண்டுமே பெனிஃபிட். ஏன்னா ரெண்டுமே ஆக்டெட் பொசிஷன்ல மாறி ஒரு ஸ்டேபிளா மாறிடுச்சு. கரெக்டா? ஸோ அதுதான் வந்து இங்க ரியாக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சோடியம் 2 8 + 2 8 1. ஏன்னா அதுல வந்து 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு சோடியம் பிளஸ்ஸா மாறுது 2, 8. அடுத்து குளோரின். குளோரினோட அந்த ரிலீஸ் ஆன ஒரு எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரான் இங்க வருது. அப்ப 2, 8, 8 குளோரைடு ஆனயானா மாறுது. ஸோ சோடியம் பிளஸ் அந்த குளோரின் இங்க இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரான் அந்த குளோரினுக்கு போய் நமக்கு NaCl அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே. இங்க பாருங்க. சோடியம் அண்ட் குளோரைடு அயான்ஸ் பீங் ஆப்போசிட்லி சார்ஜ்டு. இது எதனால அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்லி சார்ஜ்டா இருக்கு. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோடியம் வந்து பிளஸ்ஸா இருக்கு, குளோரின் வந்து மைனஸா இருக்கு. ஸோ ஆப்போசிட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கிறதுனாலதான் அது ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸோ ஆப்போசிட்டா இருக்கிறதுனால மட்டும் இல்ல, அந்த ஆப்போசிட் இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னா அது ரெண்டுக்கும் நடுவுல
ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஏற்படுது. ஓகேவா? ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னாலே, அதாவது பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி இருந்தாலே ரெண்டுக்கும் நடுவுல ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதனாலதான் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட் நெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேப்லெட் காலம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எலமெண்ட், எந்த மாதிரியான எலமெண்ட், அண்ட் தென் அந்த எலமெண்டோட பேரு, அதோட அட்டாமிக் நம்பர், அட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஷெல். ஓகே, ஸோ ஆக்சுவலா வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்தோம்னா நடுவுல வந்து நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுத்தி இந்த மாதிரி ஷெல்லா இருக்கும். கரெக்டா? கரெக்ட். இந்த மாதிரி தான் வந்து ஷெல்லா வந்து இருக்கும். ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்லை தான் கே ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் ஷெல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் வந்து கே ஷெல். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா எல் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என் ஷெல். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு வந்து நேம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எலிமெண்ட் என்ன, இதுக்குள்ள அந்த நடுவுல இந்த ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளதான் நமக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்ல தான் புரோட்டானும் நியூக்ளியஸும் இருக்கும். ஓகேவா? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளதான் புரோட்டான் நியூட்ரான் ரெண்டும் இருக்கும். அந்த புரோட்டான் நியூட்ரானை சுத்தி இருக்கிற அந்த ஷெல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ரவுண்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நோபல் கேஸ். நோபல் கேஸஸ்ல வந்து என்னென்ன எலமெண்ட், எக்ஸாம்பிள் எலமெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹீலியம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? ஹீலியம். ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு எலக்ட்ரானுமே இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷெல்லையே வந்து ஃபார்ம் ஆயிடும், போய் ஃபில் ஆயிடும். இப்போ இந்த KLMNல எத்தனை ஷெல், எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னா 2, 8 அந்த மாதிரியான நம்பர்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2, அதாவது 2, 8, 16, 32 அந்த மாதிரியான நம்பர்ஸ்ல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் கேஷன்ல அந்த 2 வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. அடுத்து நியான். நியான் வந்து 10, அட்டாமிக் நம்பர் 10. நம்மளோட பீரியாடிக் டேபிள்ல பார்த்தா தெரியும். கேஷன்ல 2, எல்லுல வந்து 8. ஸோ இது ஆக்டெட். 8 அப்படின்னா நம்ம ஆக்டெட் பொசிஷன்ல இருக்கு. அதாவது ஆக்டெட்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதுதான் நம்ம ஆக்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த எலிமெண்ட் ஆர்கன் பார்த்தோம் அப்படின்னா 18 அட்டாமிக் நம்பர். அப்ப 288 இதுவும் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஸோ ஆக்டெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் எலிமெண்ட் மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சோடியம். சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, 2, 8, 1. அடுத்து மெக்னீசியம் வந்து 12, 2, 8, 2. அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் 13, 2, 8, 3. அடுத்து பொட்டாசியம் வந்து அட்டாமிக் நம்பர் 19, 2, 8, 8, 1. ஓகேவா? அடுத்து கால்சியம் வந்து 20, நம்ம 2, 8, 8, 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ சம் நான் மெட்டல்ஸ். நம்ம நான் மெட்டல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, 2, 5 அப்படின்னு எழுதலாம். ஆக்சிஜன்னா 8, 2, 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃப்ளூரின்னா 9, 2, 7. பாஸ்பரஸ்னா 15, 2, 8, 5. சல்பர்னா 16, 2, 8, 6. அடுத்து குளோரின் வந்து 17, 2, 8, 7. இப்போ இங்க பாக்குறதுலே தெரியும். இப்போ இங்க 1 இருக்கு, இங்க வந்து 7 இருக்கு. இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஃபில்டா நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி மெக்னீசியம்ல 2 இருக்கு, சல்பர்ல 6 இருக்கு, ஆக்சிஜன்ல 6 இருக்கு. அப்ப இது ரெண்டும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு மெக்னீசியம் குளோரைடு ஃபார்ம் ஆயிக்கலாம், அல்லது மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆயிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் அலுமினியம்ல வந்து 3 இருக்கு, நமக்கு நைட்ரஜன்ல வந்து 5 இருக்கு. கரெக்டா? அப்ப 5 + 3. அப்ப அந்த அலுமினியமும் நம்ம நைட்ரஜனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. ஓகே,
இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Mg மெக்னீசியம் 2,8,2 அதுதான் வந்து மெக்னீசியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இதுல இருந்து நம்ம 2 எலக்ட்ரானை ரிலீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெக்னீசியம் வந்து ஆக்டெட் பொசிஷன்ல மாறிடும் 2,8. அப்ப இங்க மிச்சமா இருக்கிற இந்த 2 எலக்ட்ரானை என்ன பண்ண போகுது அப்படின்னா குளோரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தான் தேவை. குளோரினுக்கு ஆக்சுவலா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் தேவை. இப்போ 2 குளோரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தேவை. அப்போ இந்த Mg2+ இருக்கிற 2 எலக்ட்ரானை 2 குளோரின் ஆட்டத்துக்கு 2 குளோரின் எலமெண்ட்டுக்கு ஆளுக்கு ஒன்னொன்னு கொடுக்கலாமா? கொடுத்தா வருமா? யோசிச்சு பாருங்க. Cl வந்து 17ல இருக்கும், 287 இருக்கு. இதே மாதிரி 2 குளோரின் ஆட்டத்துக்கு ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோம் அப்படின்னா MgCl2 அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்க பாருங்க, Clக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறாங்க, 2,8,8 மாறுது. இதே மாதிரி Mgல இருக்கிற 2 எலக்ட்ரானை 2 குளோரினுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது Mg2+ ஆகும், குளோரின் வந்து 2 ஆகும். அதாவது மெக்னீசியம் குளோரைட் MgCl2 அப்படின்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, புரிஞ்சா? நல்லா புரிஞ்சா? So the compounds formed in this manner by the transfer of electrons from a metal and a non-metal, that is known as ionic compound அப்படின்ட்டு சொல்றாங்க, or electrovalent compound அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மறந்துடாதீங்க. மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது தான் நம்ம அயானிக் காம்பவுண்ட்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, Can you name the cation and anion present in MgCl2 அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த MgCl2ல இருக்கிற கேட்டையானோட நேம் என்ன, ஆனியானோட நேம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டையான்னா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணியிருக்கிற எலமெண்ட்டை தான் நம்ம கேட்டையான்னு சொல்லுவோம். ஆனையான்னா என்னது? நெகட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணியிருக்கிற எலமெண்ட்டை தான் நம்ம ஆனையான் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுல கேட்டையான் என்னது? மெக்னீசியம். ஆனியான் என்னது? குளோரைட். ஸோ மெக்னீசியம் குளோரைட் அப்படிங்கிறதுல இருந்து Mg2+ is a cation and Cl- அப்படிங்கிறது தான் ஆனியான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா என்ன, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் நோபல் கேஸ்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும், அண்ட் தென் ஆக்டெட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து ஆக்டெட் அட்டைன் பண்றதுக்கு அதுக்கு வந்து எலக்ட்ரானை லாஸும் பண்ணலாம் அண்ட் தென் கெயினும் பண்ணலாம். நம்ம லாஸ் பண்ணாலும் சரி கெயின் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து கடைசியா நமக்கு என்ன கிடைக்கணும்னா ஆக்டெட், அதாவது கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம மாத்திக்கணும். அப்படி மாத்தும் பொழுது கேட்டையானாவோ அல்லது ஆனையானாவோ மாறும். அந்த கேட்டையான் அண்ட் ஆனையான் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பேலன்ஸ் ஷெல் கிடைக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அந்த மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் ரியாக்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ரியாக்ட் பண்றது தான் நம்ம அயானிக் காம்பவுண்ட்ஸ் அல்லது எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.